ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கங்குவா பார்ட் 2 படம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு நானே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க என்னோட கற்பனையே. கங்குவா பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் பார்ட் 2 புரியும் உங்களுக்கு. இந்த பார்ட் 2ல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எழுதி தரேன். உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஓப்பன் பண்ணால் 4 கோவா போலீஸ் ஃப்ரான்சிஸ் அந்த பையனும் இருக்கிற வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற பையனை இழுத்துட்டு வருவாங்க. அப்போது ஃப்ரான்சிஸ், சார் ஏன் அந்த பையனை கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த போலீஸ், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரான்சிஸ் கோவம் கையேடுறான்னு சொல்லுவாங்க. அந்த போலீஸ் கோவத்தில் அப்படி என்னடா சொன்ன அடிக்க வருவாங்க. அப்போ அப்படியே ஃப்ரான்சிஸ் அவங்க கையை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு 4 பேரையும் அடிச்சுட்டு அங்கேருந்து அந்த பையனும் ஃப்ரான்சிஸ் அப்புறம் யோகி பாபு 3 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நடுக்கடலில் ஒரு சின்ன போட்டில் தங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் ஒரு கால் வருது. அதில் கேஸ் ரவிக்குமார், ஃப்ரான்சிஸ் ஒரு பவுண்டி ஹண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃப்ரான்சிஸ், இப்போ அதை பண்ணுற நிலைமையில நான் இல்லை கமிஷனர் கமிஷனர் தெரியும் ஃப்ரான்சிஸ், நேற்று 4 போலீஸ் நீ அடிச்சு போட்டு போயிருக்கேன், அது பிரச்சனை இல்லை. அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அது பேசணும். அது நேரில் தான் பேசணும். நான் தனியாக வரேன், எங்கே இருக்கேன்னு சொல்லு. சரி, நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரான்சிஸ். அப்போது கேஎஸ் ரவிக்குமார் ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு ஃப்ரான்சிஸ் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. என்ன கமிஷனர், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அதுக்கு கமிஷனர், அதை சொன்னேனே ஃப்ரான்சிஸ், ஒரு பவுண்டி ஹண்ட் பண்ணணுன்ட்டு. பவுண்டி ஹண்ட் பண்ணுற நிலைமையில நான் இல்லை கமிஷனர், புரிஞ்சுக்குங்க. அதுக்கு சொல்கிற வரைக்கும் இரு. அதை பவுண்டி ஹண்ட் பண்ணுறவங்களுக்கு 1 கோடி. இது 1 கோடியா? ஆனாலுமே என்னால் அது வாங்க முடியாது கமிஷனர். சொல்கிறது முழுசாக கேளு ஃப்ரான்சிஸ், அந்த பவுண்டியே இந்த பையன்தான். இது பவுண்டி இந்த பையனா? ஆமாம் ஃப்ரான்சிஸ், இந்த பையனோட ஃபோட்டோ எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. யார் பிடிச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு 1 கோடி. அதை கேட்ட ஃப்ரான்சிஸ்க்கு பயங்கரமான ஷாக். அப்படியே கேஎஸ் ரவிக்குமாரை பார்க்குற ஷாக்லேயே அப்போ கேஎஸ் ரவிக்குமார் ஸ்வெட்டிங் வருது, பதட்டமாக இருக்கார். அந்த பதட்டத்துலேயே என்னை மன்னிச்சிட்டு ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஃப்ரான்சிஸ்க்கு ஒரே டவுட், என்ன நடக்குதுன்னு தெரில. மெதுவாக போட்டுக்கு வெளியே பார்த்தா அந்த போட்டை சுற்றி 7-8 போட் ரவுண்ட் அடிக்குது. இதை பார்த்து ஃப்ரான்சிஸ்க்கு பயங்கரமான ஷாக். திரும்பி கேஎஸ் ரவிக்குமார் பார்க்குறாரு. திரும்பி பார்த்து, ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு நேற்று என்னை ட்ராப் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்லி தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இது பண்ணலன்னு என் வேலையே போயிடும், என்னை மன்னிச்சிட்டு ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ரான்சிஸ் அதை கேட்டுட்டு டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸ்விம் சூட்லாம் போட்டுட்டு இருப்பார். அப்போது கமிஷனர், இங்கேருந்து எஸ்கேப் ஆக உன்னால் முடியாது, பேசாமல் அவனை சரண்டர் பண்ணிட்டு நீ போயிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ரான்சிஸ், என் உயிரே போனாலும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்விம் சூட் அந்த பையனுக்கு போட்டுட்ருப்பாரு. அப்போ அந்த பையன் கங்குவா கூப்பிட்றாரு. ஃப்ரான்சிஸ் மெதுவும் அந்த பையனை பார்க்குறப்போ அந்த பையன் சொல்லுவான், இதை நான் பார்த்துக்கிறேன் கங்குவா அன்வார். அந்த டைமில் டேய் சி காமெடி பண்ணது சும்மா இருன்ட்டு யோகி பாபு சொல்கிறாரு. அப்போது அந்த பையன் மெதுவாக வெளியே கையை இப்படி அசைப்பார். அங்கே இருக்கிற 8 போட்டுமே மேலே அப்படியே பறக்கும். அதை பார்த்தா எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஃப்ரான்சிஸ் அப்படியே ஷாக்கில் அந்த பையனை பார்ப்பாரு. அப்போது கேஎஸ் ரவிக்குமார், அதை சொன்னேன்னே ஃப்ரான்சிஸ், இந்த பையன்கிட்ட ஏதோ பவர் இருக்குது, அதனால தான் எல்லாருமே இவனை தேடுறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரான்சிஸ் அந்த பையனை பார்த்து, இதெல்லாம் எப்படி பண்ணுற, என்ன ஆச்சு கேட்குறப்போ, அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை கங்குவா, நம்ம போயிடலாம் சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு ஃப்ரான்சிஸ் போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறாங்க. அந்த போட்டில் கேஎஸ் ரவிக்குமார் இருப்பார். அவர் அப்படியே அந்த பையன் மேலே தூக்கி தண்ணியில் போட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த போட் எல்லாமே கீழே இறக்கி விட்டுருவான். அப்புறமா அந்த போட் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் கரைக்கு சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததும் அவங்ககிட்ட இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே தூக்கி போட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து 3 பேருமே ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சூரியன் மட்டும் ஏதோ சாப்பிட முடியாமல் ஃபுல் திங்கிங்கில் இருக்கிற கன்ஃபியூஷனில் ஏதோ நினச்சிட்டு இருப்பார். அதை பார்த்து யோகி பாபு, என்னவா ஆச்சு, எப்படி இருக்கன்றாரு. தெரில, எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, எனக்குள்ளே நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. இவன் யார் என்னன்னு தெரில, இவன் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்கும் எனக்கு என்ன சம்மந்தமே தெரில, இவனை விட்டு போகவும் முடியலன்ட்டு இருப்பார். அப்போ அந்த பையன் அமைதியாக சாப்பிட்டுட்ருப்பான். யோகி பாபு, சரி வாப்பா, சென்னையில் திகம்பரன்ட்டு எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், போன ஜென்ம கதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி, அங்கே போகல நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு ஃப்ரான்சிஸ், சரி இங்கேருந்து டக்குன்னு கிளம்பிடலாம், இங்கே இருக்கிற ஒரு நிமிஷம்ல ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு 3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க இங்கேருந்து கிளம்பி சென்னை போய் சேர்ந்துருவாங்க.
சென்னையில் இருக்கிற திகம்பர சுவாமிகளை வந்து போய் பார்ப்பாங்க. அவர் வந்து இவங்க 2 பேர் கையை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக். இவங்க கைரேகையில் வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, 2 பேருக்குமே போன ஜென்ம சம்பந்தம் இருக்குது, வேறு ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு இவங்களுக்கு வந்து. ஆனால் எனக்கு என்னென்னு புரியல. அதனால் திருவண்ணாமலை பக்கத்தில் பர்வதமலை என்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து நந்திதேவ சித்தர்னு ஒரு சித்தர் இருக்காங்க. அவங்க தான் எங்களோட குரு. அவங்களுக்கு இதை பற்றி நிறையவே விஷயம் தெரியும். அங்கே போனீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்லுவார். அதனால் நீங்கள் அங்கே போங்க நான் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு இவங்க வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் வந்து ஃபோனில் பேசிக்கிறோம் சொன்னதுக்கு இல்லை அவங்களாம் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் நேராக போனால் மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்க, அதனால் நீங்கள் நேராக போய் அவங்கள பாருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேருமே பர்வதமலைக்கு இப்போ போகிறாங்க. போகிறப்போ ஃபோனையும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போது பர்வதமலை போய் சேருவாங்க. அங்கே இருக்கிற நந்திதேவ சித்தரை போய் பார்ப்பாங்க. அவங்க ஃப்ரான்சிஸோட கையை பிடிச்சிட்டு பார்ப்பாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். போன ஜென்மத்தில் என்னென்ன ஆயிருக்கோ எல்லாமே வந்து நந்திதேவருக்கு புரிஞ்சுட்டு அதை ஃப்ரான்சிஸ்க்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போன ஜென்மத்தில் உங்கள் பேர் கங்குவா, நீங்கள் பெருவளத்தனன்ற ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்தீங்க. அப்போது இந்த பையனோட அப்பா அந்த ராஜ்யத்துக்கு பண்ண துரோகத்தால் அந்த அப்பாவை வந்து உயிரோடு எரிச்சிட்டிங்க. அதை எரிச்சது இவன் கண்ணால் பார்த்துட்டான். அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா இவனை பத்திரமா பார்த்துக்கோன்ட்டு சத்தியத்தை வாங்கி அவங்க அம்மாவும் அதே நெருப்பில் எரிஞ்சு செத்துட்டாங்க. இவனை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா கொடுத்த வாக்குக்காக இவனை காப்பாற்றிட்டு வந்தீங்க. ஆனால் அந்த ராஜ்யத்தில் உங்களோட எதிரி ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து உத்தீரன் என்ற இன்னொரு ராஜ்யத்தோட ராஜா. அவன் உங்களை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சு இந்த பையனை கொன்னுடுறான். அப்போது நீங்கள் கொடுத்த அந்த சத்தியம் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அந்த கோவத்தில் உத்தீரனை நீங்கள் வந்து கொலை பண்ணிடுறீங்க. அப்போது அவங்களோட பையன் வருவான். அவன் பேர் ரத்தனாங்கரசன். அந்த ரத்தனாங்கரசன் இவனை விட கொடூரமான ராஜாவாக இருப்பான். சபதம் எடுப்பான். அதனால தான் இந்த ஜென்மத்திலையும் இந்த பந்தம் தொடருது. அதனால தான் இவனை காப்பாற்ற நீங்கள் துடிக்கிறீங்க. ஃப்ரான்சிஸ்க்கும் யோகி பாபுக்கும் இப்போ தான் எல்லாம் புரிய வருது. ஆனால் இந்த கதையை வந்து அந்த பையன் கேட்கல, வெளியே விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு அந்த சாமி கிட்ட, ரத்னாங்கரசர் அதுக்கப்புறமா என்ன பண்ணார் நான் கேட்பார். அதுக்கு சாமி, நான் போய் பூஜை பண்ணணும் கோயிலில், 6 மணி ஆச்சு, நான் பண்ணிட்டு வரேன், இங்கே இருங்கன்ட்டு சொல்லிட்டு போவாங்க. சரி சாமி நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு அவங்க அங்கேயே காத்துட்ருப்பாங்க. அந்த கேப்பில் ஃப்ரான்சிஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்டே பேசுகிறது. மா, எனக்கு வந்து அது எல்லாமே தெரிய வந்துருச்சு, எனக்கு இருக்கிற குழப்பமெல்லாம் தீர்ந்துருச்சு. அந்த பையனுக்கு எனக்கு இருக்கிற போன ஜென்மம் வந்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் அவனை காப்பாற்றுறதுக்கு நான் துடிக்கிறேன். எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சுமா. ஹலோ மா அன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க. அப்படியே பார்த்தா அம்மா கழுத்தில் கத்தி. அப்போ ஃப்ரான்சிஸ் நீ ஓடிடு, நீ இருக்கிற இடத்த ட்ராப் பண்ணிட்டாங்க அவன் சொல்கிறாங்க. அப்போ அம்மா கொண்டு விடுவாங்க, அம்மா கீழே விழுந்துருவாங்க. அப்போ ஃப்ரான்சிஸ் வந்து யோகி பாபு கிட்டே நம்மளை ட்ராக் பண்ணிட்டாங்க, இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் வா. அதுக்கு யோகி பாபு சொல்கிறாரு, அட இருப்பா, நம்ம பாதி கதையை கேட்டுட்டோம், மீதி கதையும் கேட்டுட்டு போயிடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. அவங்க கோவிலேருந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சாமியார் இப்போ வந்துடுவார், கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அன்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அன்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. சாமி வந்த உடனே சாமி சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் போகணும், டைம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாமி வந்து சரி சொல்கிறேன் கேளுங்க அன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரத்னாங்கரசன் கங்குவை கொல்றதுக்காக வெறியாக இருந்தான். அதுக்காக மிகப்பெரிய திட்டம் ஒன்று போட்டான். அங்கிருந்த ரோமானிய படைகள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டான். எங்கள் அப்பா உங்களை சில பேரை வந்து கொண்டுட்டாங்க, சரி அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ராஜ்யத்தையே தரோம், உங்களுக்கு வந்து பெருவளத்தான் ராஜ்யத்தையே தரோம், எனக்கு கங்குவோட உயிரை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோமானிய படை கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நம்மளுக்கு ஒரு ராஜ்யமே வரப்போகுது அதனால இதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. ரத்னாங்கரசு ரோமானியர்களும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ரோமானியர்கள் வியாபாரத்துக்காக வச்சிருக்கிற கச்சா எண்ணெயை எடுத்து ராத்திரியாக பெருவளத்தானை சுற்றி வலிச்சு அங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நெருப்பை பற்றி வச்சிருவாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் நெருப்பில் எரிகிறாங்க, குடிசெல்லாம் எரியுது. எல்லாருமே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க நெருப்புலேயே. அங்கேருந்து சில பேர் தப்பிச்சுட்டு வெளியே வரும்போது வெளியே காத்துட்டு இருக்கிற ரத்னாங்கரசன் படைகள் அவங்கள கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தரைய வந்து வர்றப்போ உள்ளே பார்த்தா ஜனங்க எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கங்குவை யாரை காப்பாற்றுனே தெரியல. அங்கே போய் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு, இந்த பக்கம் குடிசையே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. அந்த ஒரு முயற்சியில் கங்குவாக்கு நெருப்பு பற்றிக்கிச்சு.
பின்னாடி காலு கையெல்லாம் நெருப்பு. அந்த நெருப்புலேயே கங்குவா ஓடுறாரு. பின்னாடி நெருப்புலேயே ஓடி அங்கே இருக்கிற சின்ன கிணத்துக்குள்ளே எகிரி குதிச்சிடுறாரு. மேலே பார்த்த ராஜ்யமே சாம்பல் ஆகிட்டு இருக்கு. கீழே கங்குவா இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரத்னாங்கரசன் கூட்டம் வந்து அதை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பிறவளத்தான் ராஜ்யத்தை நான் அழிச்சிட்டேன். அப்புறமா அங்கே இருக்கிற கங்குவா உடலை தேடுங்கன்றாரு. தேடி பார்த்தா கங்குவா உடலே கிடைக்காது. அப்புறமா இந்த கிணத்துக்குள்ளே இருக்கான்னு பாருங்க சொல்லுவாங்க. அப்போது கிணத்துக்குள்ளே இருக்கிற கங்குவாக்கு கேட்டுருது. அப்படியே கீழே தண்ணிக்குள்ளே போயிடுவார். அப்புறம் தேடி பார்ப்பாங்க, இங்கேயும் கங்குவா இல்லை. ஆனால் சொன்னதுக்கப்புறமா ரத்னாங்கரசன் அப்போது இந்த சாம்பலோட சாம்பலாக அவனும் இருப்பான், இவனும் செத்துட்டான்ட்டு அவங்க போயிடுவாங்க அங்கிருந்து. கொஞ்ச நேரம் கழித்து கங்குவா வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே சாம்பல் ஆயிட்டாங்க. பார்த்து ஒரே சோகம், வெறி, கோவம். அந்த கோவத்தில் வானத்தை பார்த்து, உங்களை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள நான் சாம்பல் ஆக்குவேன் அன்ட்டு ஒரு சபதம் எடுப்பான். அப்போது வானத்தில் இடி மின்னல் முழங்கும். கங்குவா பின்னாடி இருந்து ஒருத்தன் ஈட்டி எறிவான். அந்த ஈட்டி வரும்னு அப்படியே வர புல்லட்டாக மாறுது. அந்த பீரியட்லேருந்து அப்படியே இந்த பீரியடுக்கு வந்து டிரான்சிஷன் ஆகுது. அந்த புல்லட் அப்படியே வந்து அந்த பையனை நோக்கி வருது. அந்த பையன் ஜஸ்ட்டு இந்த பக்கம் நழுவிடுறான். அந்த புல்லட் நேராக போய் அந்த கதை சொல்கிற சாமியார் மேலே விழுந்துடும். சாமியார் அந்த இடத்துல செத்துருவார். அந்த புல்லட் சவுண்டு கேட்டு அந்த பையன் மயங்கி விழுந்துடுறான். அப்போது ஃப்ரான்சிஸ் அந்த பையனை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் செவுத்தில் வந்துடுவார். யோகி பாபு அந்த பக்கம் செவுத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. செவுத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பேர் இருப்பாங்க. அப்போ யோகி பாபு கேட்குறான், எங்கப்பா இருக்கான் அவன் சொல்கிறதுக்கு. ஃப்ரான்சிஸ் சொல்கிறது, அவன் மேலே இருக்கான் ஆன்றான். அதுக்கு வந்து யோகி பாபு, என்கிட்ட ஒரு கன் இருக்குது, அதை வச்சு அந்த ஸ்னைப்பரை நான் சுட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரான்சிஸ் வேணான்னு சொல்லுவாங்க. அதை கேட்காம யோகி பாபு அந்த ஸ்னைப்பரை சுட்டுருவான். அந்த ஸ்னைப்பர் செத்துருவான். யோகி பாபு இந்த பக்கம் திரும்பி, அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு திரும்புவான். பின்னாடி பார்த்தா 7-8 ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சர மாதிரியா வந்து சுடுறாங்க. அந்த புல்லட் நேராக வந்து யோகி பாபு தாக்குது. ஒரு 10-15 புல்லட் வந்து உள்ளே இறங்குது. யோகி பாபுக்கு டகன்னு சுடுறாங்க. அப்போ யோகி பாபு கீழே விழுந்துடுறாங்க. அப்போது அந்த ஸ்னைப்பரில் ஒருத்தன், வெளியே வரலன்னா உனக்கும் இதே கதி தான் சொல்லுவார். அப்போது ஃப்ரான்சிஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வெளியே எடுத்துகிட்டு வருவார். பார்த்தா ஒரு பக்கம் யோகி பாபு, இன்னொரு பக்கம் சாமியார் செத்து கெடுக்கிறாங்க. அதை பார்த்து அப்படியே அந்த பையனை கீழே இறக்கி விட்டு இவங்க முட்டி போட்டு கையை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு உக்காருவாங்க. ஸ்னைப்பர்ஸ் கீழே இறங்கி வந்து ஃப்ரான்சிஸை சுற்றி கன்று வைப்பாங்க. அப்போது மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வரும். ஹெலிகாப்டர்லேருந்து படியை விடுவாங்க. அங்கேருந்து ஒருத்தர் இறங்கி வருவான். கீழே ஒரு ஸ்னைப்பர் சொல்லுவான், எங்களுக்கு தேவையானது அந்த பையன்தான், நீ இல்லைன்ட்டு நெஞ்சிலே எட்டி மிதிப்பான் ஃப்ரான்சிஸ் அப்படியே ஸ்லோ மோஷனில் கீழே விழுவார். அப்போது அந்த பையனை தூக்கிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு செத்து கிடப்பான், இன்னொரு பக்கம் சாமியார், இன்னொரு பக்கம் மேலே பார்த்தா அந்த பையனை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியலேன்ற ஒரு எமோஷ்னல், ஒரு வருத்தம், ஒரு பயங்கர ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணில் தண்ணி கொட்டுது. அங்கேருந்து ஸ்னைப்பர்ஸ் எல்லாமே கிளம்பிடுவாங்க. மேலே இருக்க ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்பும். மேலே பார்த்தா முழு நிலா, அது கீழே கழுகு. அதை பார்த்து ஒரு மிருகம் மாதிரி ஆன்னு கத்துறாரு. கட் பண்ணால் ஃப்ரான்சிஸ் கோவாக்கு வந்துடுறாரு. கோவாக்கு வந்துட்டு அங்கே கேஎஸ் ரவிக்குமார் மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. அதான் சொன்னேன் ஃப்ரான்சிஸ், அவங்க எப்படியாவது உன்னை பிடிச்சிருவாங்கன்ட்டு. அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. இல்லை கமிஷனர், அவன் கோவாலேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினச்சி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேன். அதான் அவங்க கோவாலேருந்து வரல ஃப்ரான்சிஸ், கோவாலேருந்து சென்னையில் இருக்கிற கேட் டீமை தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்க பயங்கரமான ஆளுங்க. இதோட விட்டுட்டு ஃப்ரான்சிஸ், அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃப்ரான்சிஸ், இல்லை கமிஷனர், அந்த 2 உசுருக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும், அதுவும் இல்லாமல் அந்த பையனை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரான்சிஸ். அது கேஎஸ் ரவிக்குமார், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவங்க அவ்வளோ பெரிய டேஞ்சரான ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கேட்காம மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் இது பண்ணி ஆகணும், எப்படியாவது ஹெல்ப் பண்ண எனக்கு கேட்பாங்க. அதுக்கு கேஎஸ் ரவிக்குமார், உனக்கு சொன்னால் புரியாதா கேட்பார். அதுக்கு ஃப்ரான்சிஸ், எவ்வளோ பவுண்டி அர்ன் பண்ணியிருக்கேன், என்னை நம்புங்க ப்ளீஸ், உங்கள் காலில் விழுந்தாவது கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கேட்குறாரு ஃப்ரான்சிஸ்.
அதுக்கு கேஸ் ரவிக்குமார் கொஞ்ச நேரம் அப்படி திங்க் பண்ணி, சரி இது உனக்காக நான் பண்ணுறேன் ஆனால் ஒத்துக்கிறாரு. கட் பண்ணால் ஃப்ரான்சிஸ் கேஎஸ் ரவிக்குமார் 2 பேரும் கிளம்பி ரஷ்யாவுக்கு போவாங்க. ரஷ்யாவுக்கு சேர்ந்த உடனே கேஎஸ் ரவிக்குமார் அவங்க பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. கமாண்டர் ரயானோட இன்ஃபர்மேஷன். கமாண்டர் ரயான் யாருன்னா அந்த பையனை பிடிக்கிறதுக்கு பயங்கர வெறியாக இருந்தார் இல்லையா, கார்த்தி. அந்த கார்த்தியோட பேர் தான் கமாண்டர் ரயான். அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க ஒரு முக்கியமான சீக்ரெட் ஆப்ரேஷனில் அவங்க இருக்காங்க. அதனால் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க தெரியாது, ஆனால் அவங்களோட வீடு தெரியும். ஸோ அந்த வீடோட இது அட்ரஸ் தர நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சரி அட்ரஸ் தாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அட்ரஸ் எடுத்துகிட்டு இவங்க நேராக ரயானோட வீட்டுக்கு போவாங்க. 2 பேருமே கமாண்டர் ரயான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு வயசான ஆள் இருப்பார். அவங்க தான் கமாண்டர் ரயானோட அப்பா. அவங்க டோர் ஓப்பன் பண்ணி என்ன வேணும் உங்களுக்கு யார் நீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். கமாண்டர் ரயான் ஒரு பையனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து. அவங்களோட இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்குறப்ப எந்த பையன் கேட்குறாங்க. இவங்களும் அந்த பையனோட ஃபோட்டோ காமிக்கிறப்போ அந்த ஆளுக்கு பயங்கரமான ஷாக். அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே படபடபடான்ட்டு அப்படியே கீழே எழுந்துருவார். பார்த்த நெஞ்சை பிடிச்சிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இவங்களுக்கு. அதை பார்த்து அப்படியே ஃப்ரான்சிஸ்க்கு இவங்க 2 பேருக்குமே ஃபுல் பதட்டம், என்ன நடக்குதுன்னு தெரில. அப்போது டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆம்புலன்ஸும் வந்துடும். இவங்களை கூட்டிட்டு ஆம்புலன்ஸில் போகிறப்போ ஃப்ரான்சிஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஏதாவது உள்ளே போய் தேடி பாருங்கள், கமாண்டர் ரயானை பற்றி தெரியும், அப்போ கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஃப்ரான்சிஸ் இந்த அப்பாவை கூட்டிகிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. கேஎஸ் ரவிக்குமார் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு தேடுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் ரயானோட அட்ரஸும் தெரியும். அப்போது டக்குன்னு ஃப்ரான்சிஸ்க்கு ஃபோன் பண்ணி, ஃப்ரான்சிஸ் எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு, நான் போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரான்சிஸ் சார் நீங்கள் போய் சேர்ந்த உடனே அங்கே எனக்கு கால் பண்ணுங்கள், ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிங்க அங்கே சொல்கிறாங்க. கேஎஸ் ரவிக்குமார் போய் ஸ்பாட்டை ரீச் ஆகின உடனே ஃப்ரான்சிஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. ஒரு 50 பேர் செத்து கிடக்குறாங்க. ஃப்ரான்சிஸ் இங்கே ஒரு 50 பேர் செத்து கிடக்குறாங்க, ஏதோ பெரிய கலவரமே நடந்திருக்கு, அந்த பையனுக்காக தான் 2 கும்பல் சண்டை போட்டு இருக்காங்க போல் சொல்கிறப்போ, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஃப்ரான்சிஸ், அப்போ அந்த பையனுக்கு என்னாச்சு? தெரியல ஃப்ரான்சிஸ், உள்ளே ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அங்கே போனால் தான் தெரியும் சொல்கிறப்போ, சரி போய் பாருங்கள் கமிஷனர் சொல்கிறாங்க. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் பார்க்க போவார். இந்த பக்கம் ஃப்ரான்சிஸ்க்கு ஒரே பயம், அந்த பையனுக்கு என்னாச்சும் ஏதாச்சும்ன்ட்டு. அப்போது கேஎஸ் ரவிக்குமார் உள்ளே எட்டி பார்ப்பார். அந்த பையன் உள்ளே நின்றுட்டு இருப்பான். ஃப்ரான்சிஸ் அந்த பையன் உள்ளே தான் இருக்கான் சொல்கிறப்ப தான் ஃப்ரான்சிஸ்க்கு சமாதானமே ஆகுது. சரி ஃப்ரான்சிஸ், நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போவார். அந்த பையன் அந்த பக்கம் திரும்பியிருப்பான். கேஎஸ் ரவிக்குமார் போயிட்டு தம்பி என்னவார். அப்போது திரும்பிட்டு, கமிஷனர் சார் நீங்கள் என்ன இங்கே என்னவார். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, இந்த கொலகார பசங்க உன்னை கொண்டுருவான்னு பயந்துட்டான்ப்பா. இது ஈவனுங்களா? ஆமாம்ப்பா, இவங்களுக்கு பயந்து தானே இந்தியாவுக்கு தப்பிச்சுட்டு வந்தேன். இவங்களுக்கு பயந்து நான் இந்தியாவுக்கு தப்பிச்சுட்டு வந்தேனா? நான் இந்தியாவுக்கு வந்ததே கங்குவாவை கொல்றதுக்கு தாண்டா. கேஎஸ் ரவிக்குமாருக்கு பயங்கரமான ஷாக். அது ப்ளூடூத்தில் கேட்டுட்டு இருக்கிற ஃப்ரான்சிஸ்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படியே கீழே உக்காந்துட்டாரு. இதெல்லாம் ஃப்ரான்சிஸ் ப்ளூடூத்தில் கேட்குறான்ட்டு அந்த பையனுக்கு தெரியாது. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் கேட்குறாரு, ஃப்ரான்சிஸை கொள்ள தான் இந்தியா வந்தியான்றாரு. அப்போ அந்த பையன், ஆமாண்டா, கங்குவா கூட தான் இந்தியா வந்த, இந்த 50 பேரை கொன்னதும் நான் தான் ஆன்வார். அப்போது ஏன் நீ ஃப்ரான்சிஸை கொல்லலை கேட்குறப்போ, தெரியணுமா, சொல்கிறேன் பாரு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கையை அசைவான். மேலேருந்து 2 வயர் அப்படியே மெதுவாக கேஎஸ் ரவிக்குமார் கழுத்தை சுற்றி இழுத்து அப்படியே மேலே இழுக்குது. அப்படியே கேஎஸ் ரவிக்குமார் துடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஃப்ரான்சிஸ் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செவரை குத்துறாரு, கத்துறாரு, விட்டுறா வேணான்னு பதறாரு. ஆனால் எதுவுமே தெரியல, கேட்க மாட்டேங்குது, ஏன்னா ப்ளூடூத்தில் இருக்கிறதால. அப்படியே கேஎஸ் ரவிக்குமார் உயிர் பிரியுது. அந்த பையன் அப்படியே நடந்து வருவான். 3 ஹெலிகாப்டர் மேலே பறந்து வருது. 3 ஹெலிகாப்டரில் ஒரு ஹெலிகாப்டரில் கமாண்டர் ரயான் இருப்பார். அவர் ஒரு கன் லான்ச்சர், ராக்கெட் லான்ச்சரை வச்சுட்டு அந்த பையனை பார்த்து எய்ம் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க. அந்த புல்லட் அப்படியே நேராக அந்த பையனை நோக்கி வருது. அந்த பையன் அப்படியே திரும்பி கை அசைவான். அப்புறம் அந்த புல்லட் அந்த பையனோட மூஞ்சி பக்கத்தில் நிற்குது. அப்படியே கையை இப்படி திருப்புவான். புல்லட் அப்படியே திரும்பி கமாண்டர் ரயான் இருக்க ஹெலிகாப்டர் நோக்கி பயங்கரமான ஸ்பீடில் மறுபடியும் வருது. கமாண்டர் ரயான் அதை பார்த்து அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாரு. அந்த புல்லட் நேரம் அந்த ஹெலிகாப்டரில் பட்டு அந்த ஹெலிகாப்டரை பிளாஸ்ட் ஆகுது. அப்போது கமாண்டர் ரயான் கீழே விழுந்துடுறாரு. ஒரு
மிலிட்ரி ஜீப் மேலே விழுந்துட்டு பக்கத்தில் விழுந்த கமாண்டர் ரயனுக்கு பயங்கரமான அடி. மற்ற 2 ஹெலிகாப்டர் அந்த பையனை நோக்கி பயங்கரமாக சுடுறாங்க. அந்த பையனால் தாக்கு பிடிக்க முடியல. அப்படியே அந்த ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பையன் அது வந்து தடுக்கிறான். அவங்க பயங்கரமான சுடுறதுனால அந்த பையனால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போது அந்த பையன் அப்படியே அவனோட மைண்ட் பவர் பயங்கரமாக யூஸ் பண்ணி கையை 2 அப்படியே எடுப்பான். அது 2 ஹெலிகாப்டர் அவனோட கண்ட்ரோலில் வந்துடும். அப்படியே எடுத்து அந்த 2 ஹெலிகாப்டர் அப்படியே மோத விடுறான். பயங்கரமாக வெடிச்சு செதுருது அந்த 2 ஹெலிகாப்டரும். அப்படியே அந்த பையன் சுற்றி பார்ப்பான். அப்போது கமாண்டர் ரயன் வந்து ஒரு கார் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது இனிமே என்னை அழிக்க எவன்டா இருக்க அப்படின்ட்டு ஒரு சிரிப்பான். கட் பண்ணால் முடியாது. ஒரு பக்கம் கமாண்டர் ரயன் அடிபட்டு கிடக்கிறாரு, இன்னொரு பக்கம் கேஎஸ் ரகுமார் செத்து கிடக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரான்சிஸ் அழுதுட்டு இருக்கான், இந்த பக்கம் அந்த பையன் சிரிச்சுட்டு இருக்கான். அப்போது நடுவில் இன்டர்வல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டர்வல் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுது. கமாண்டர் ரயன் ஏன் அந்த பையனை கொலை பண்ண பார்க்குறாரு, அந்த பையன் ஏன் ஃப்ரான்சிஸை கொலை பண்ண பார்க்குறான், இதுக்கெல்லாமே நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா ரத்னாங்கர் கங்குவாவுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அந்த ஜென்மத்தில் இருக்கிற பையனுக்கும் இந்த ஜென்மத்தில் இருக்கிற விஷயத்துக்கும் என்ன தொடர்புன்றத செகண்ட் ஹாஃபில் இதுக்கெல்லாம் ரிவீல் பண்ண போகிறோம். இப்போதைக்கு சூர்யா வந்து நிறைய எழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, முக்கியமாக கிளைமேக்ஸ் மட்டும் பயங்கரமாக இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யாவுக்கு தான் மாஸ். சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை முக்கியமாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அடுத்து என்ன நடக்க போகுது உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு மாஸாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.